இப்போமா இது பண்ணிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து இங்கே அம்மனா மாரியம்மனா நம்ம மக்களுக்கு அதிகமாக போய் ரீச் ஆனது நீங்கள் தான். அதுக்கு முன்னாடி வந்து சாவித்திரி அம்மா இதாக நடிச்சிருக்காங்க, பத்மினி அம்மா நடிச்சிருக்காங்க. பட் இந்த அம்மன்றது வந்து பாமர மக்களுக்கு அதிகமாக போய் சேர்ந்தது. அது என்னன்னா காரணம், நம்ம வீட்டு தெய்வம். ஓ, அது வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வர்றா, புருஷன் கொடுமை இருந்தாலும் இப்போ புருஷனே அடித்து கொன்று நெருப்பு வச்சு கொளுத்திட்டு போயிட்டாரு. கொளுத்திட்டு வீட்டுக்கு போகும்போது கூட்டிகிட்டு வர்றது என்னென்னா, ஒரு இது கோயிலுக்காக கூட்டிகிட்டு போகிறேன், திருவிழாவுக்காக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவும் பண்ணிவிட்டு அவளை நெருப்பு வச்சு எரிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வர்ற நேரத்தில், தாசி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்ற நேரத்தில் இப்போது அம்மா கேட்பாங்களே ஒய்ஃப் எங்கன்னு, அப்பா கேட்பார், நம்ம என்ன பதில் சொல்கிறது? அவங்களுக்கு எதுக்கு அவங்க கேட்கணும், நம்ம அவங்ககிட்ட கேட்டுருவோம் எங்கன்னு. கேட்கலான்னு சொல்லிட்டு கதை திறக்கும்போது தான் நாங்கள் நிற்பேன். ஆமாம், அது வந்து சோஷியலில் தெய்வம் வர்றதுங்கிறது அதான் முதல் தடவை. அது வந்து நல்லா கேட்ச் ஆச்சு. ஏன்னா நாங்கள் ரொம்ப பயந்தோம், இந்த ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா சொல்லுவாங்களான்னு. எனக்கும் பயமாக தான் இருந்தது. அப்புறம் அப்படியே சாமி ஃபோட்டோ முன்னாடி நின்று அப்படியே கண்ணு சாமி அப்படி வச்சுருக்குது, ஒரு அரை கண்ணு ஓப்பன் பண்ணி அப்படியே இருக்கும், கை காலெலாம் அசிமா அசையக்கூடாது, அப்படியெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணோம். அப்புறம் அவங்களும் வியட்நாம் வீடு சுந்தரம், வீரப்பன், வேலுமணி சார் தான் அதை டைரக்ட் பண்ணார். அப்புறம் அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாம் சேர்த்து அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இப்போ வரைக்கும் நம்ம வீட்டு தெய்வம்ன்றது அதுல தான் எனக்கு அந்த பேரே கிடைச்சது. பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்டு.